பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. சார், ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் தாவேகா சைட்ல இருந்து விஜய் ரொம்ப சைலண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தது. நேற்றைய மாலையில இருந்து அவர் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட உயிரிழப்பு நடந்த அந்த குடும்பத்தோட பேசிட்டு இருக்காரு, வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய் சில உத்தரவுகள்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா நிர்வாகிகளுக்கு போட்டிருக்காரு. அதாவது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நான் நகர வேண்டியது இருக்கு, எல்லாருமே சொன்னங்க வேண்டாம், நம்ம அடுத்தடுத்த கட்டமைப்பு நோக்கி பிளான் பண்ணுங்க, இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சார்ந்த சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? விடிய காலில் பேசுறத வரவேற்க வேண்டியதுதான். ரொம்ப லேட்டுங்கிறது என்னோட கருத்து. காரணம் என்னன்னா, ஒரு துக்கம் நிகழ்ந்துருச்சுன்னா உடனே விசாரிக்கணும். அது மனித இயல்பும் கூட. சொந்தக்காரங்க வீட்டில் நடந்தா கூட நம்ம உடனடியாக ஃபோன் பண்ணி விசாரிப்போம். கிட்டத்தட்ட சனிக்கிழமை இன்றைக்கு நேற்றைக்கு அவர் விசாரிக்கிறதா இருந்தால் ஒரு 7-8 நாள் ஆகிப்போச்சு, 10 நாள் கூட ஆகிப்போச்சு. துக்கத்தை கிளற மாதிரி தான் இது இருக்கும். கிட்டத்தட்ட ஜனங்க அதுக்கு ஒரு அக்கஷ்டமாயிருப்பாங்க. மீண்டும் விஜய் பேசும்போது அது கிளறப்படும். இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் விஜயை குறை சொல்றது இல்ல. என்ன காரணம்னா, அவர் இன்னும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம குறை சொல்லி ஏதாவது வராம போயிருமோ, ஏன்னா இருக்கிறது 40 பேர், 42 41 பேர் வராம போயிருமோ. நீ ஒரு கிராமம், அதுல கவர்மெண்ட் 10 கொடுத்துருச்சு, மற்ற கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 இல்லைன்னா 3 13 அதெல்லாம் கொடுத்தாச்சு, டிஸ்ட்ரிபியூட்டடு. இது ஒரு 20னா 30 33ங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய தொகையா இருக்குங்க. பெரும்பாலும் பட்டியலகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான மிகப்பெரிய தொகை. அதனால அவங்களுக்கு உள்ளூர ஒரு தயக்கம் இருக்குன்னு தான் நான் உணர்றேன். பணம் கிடைக்காம போயிடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்லி நமக்கே அது பாதகமா முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற தயக்கம் இருக்கு. புரிந்து கொள்ளக்கூடிய தயக்கம் தான். இதை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதனால் தமிழ்நாட்டோட ஓட்டு அல்லது ஓட்டு போடுகிற தன்மை இது மாறுமா மாறாதா, எதிர்காலத்துல என்ன மாதிரியான கூட்டணிகள் வரும், இல்ல விஜயை இவங்க இழுக்க பாக்குறாங்களே, விஜய் அதுக்கு ஒத்து வருவாரா, இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப ஆரம்ப கட்ட தகவல் வச்சு பார்க்கும்போது விஜய் 2ஆம் கட்ட தலைமையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு சரியான போக்கு தான். ஆக்சுவலா அந்த மாவட்ட செயலாளரை நீதிமன்றத்து முன்னால நிறுத்துறாங்க, கரூர் மாவட்ட செயலாளர். சாதாரண ஒரு கட்சிக்காரன் கோர்ட்டுக்கு போனா ஒரு 10 பேராவது கூட வருவான். இது இவ்வளவு பெரிய சம்பவம். அவன் மிஸ்ஸஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிற்கும் போது வாதம் என்ன அப்படின்னா, பாதிப்புக்காரன் நாங்க இல்ல, போலீஸ் தான் அப்படிங்கறதா வாதம் இல்லையா? அப்படின்னா இயல்பாக அந்த கட்சி திரண்டு எழுந்து போகணும்ல. கோர்ட்டே ஜன திரளால நிரம்பி வழியணுமே. நீங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வரதை பாருங்க கோர்ட்டுக்கு, எவ்வளவு பெரிய கிரௌட அவங்க புல் பண்ணிட்டு வருவாங்க. இது பெரிய சம்பவம். அப்படி யாருமே வரலையேங்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப நெருடலா இருந்தது. பாவம், அவங்க மட்டும் தனியா போயிட்டு இருந்தாங்க. அந்த கோர்ட்ல அவருக்கு ஜுடிஷியல் கஸ்டடி போடும்போது தனியா போயிட்டு இருந்தாங்க. ஜுடிஷியல் கஸ்டடிக்கு பிறகு ஜெயிலில் போய் ரெகுலர் அப்ளிகேஷன் போட்டு பார்த்தாங்களா என்ன, அது நம்மகிட்ட வீடியோ இல்லை, தெரியாது நமக்கு. பெருசா பார்த்த மாதிரியும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டமைப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். ஆர்வம் இருக்குங்க, ஒரு சினிமா ஸ்டார் ஆர்வம் இருக்கும். பெரும்பாலும் பட்டியலின மக்கள் நம்ம பார்க்கிறோம், ரொம்ப ஏழை எளியவர்களையும் பார்க்கிறோம். சினிமா ஸ்டார் பேர்ல இருக்கிற கிரேஸ் இருக்கும், அவங்க போவாங்க. அதெல்லாம் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அதற்கு பிறகுதானே அரசியலே இருக்கு. அந்த அரசியல் மயமாக்குவதற்கான கட்டமைப்பு அது கட்சிக்காரன்ட்டு தானே வரணும். ஒரு வீடியோல பார்த்தாங்க, நாங்க எங்க கட்சி சார்பா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் முட்டை பால் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், இந்த சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு ஆபீஸே மூடிட்டோம், அதனால கொடுக்க முடியலன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அப்ப கட்சிக்கு கட்டமைப்பு இல்ல. விஜய் இருக்காரு, கட்சி இருக்கா அப்படின்னா இல்ல. விஜய் வர்றாரு அப்படின்னா ஆர்வமா கிளம்பி வராங்க. அப்ப ஃபுட்பால் தான் இதோட ப்ராப்ளம். ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சம்பவம் நடந்து போச்சு. ஒரு பெரிய களங்கமா இது இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் இதை அரசியல் பண்ண வேண்டாம்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா கீழ்மட்டம் கொஞ்சம் அரசியல் பண்ணுது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சைலண்டா இருக்கிறதுனால கீழ்மட்டமும் சைலண்டா இருக்கு. அப்படிதானே புரிஞ்சுக்க முடியும். கரெக்ட் சார். ஆனா இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும், அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சதி நடந்திருக்கு, அந்த சதி தான் முழுமையா நம்புறாங்க, உறுதியா நம்புறாங்க. அப்படி நம்பக்கூடியவங்க
கோர்ட்ல வந்து அந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ முன்வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதே மாரி வந்து தாங்கள் வந்து தப்பு பண்ணல, இந்த விஷயத்துல நமக்கு சம்மந்தம் இல்லன்னு நினைக்கக்கூடியவங்க, ஏன் நீங்க சொல்ற மாரி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சாலிடாரிட்டி காட்டுற மாரி, ஒரு நெறைய நபர்கள் கொண்ட நபர்களா போறது வருது அப்படின்னு இல்லாம, மொத்தமா முடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயத்துக்கே அவங்களே எதிரா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு சார். இது எதனால சார்? எதனாலன்னு சொல்ல முடியலங்க. எனக்கு தெரிஞ்சு கட்சிக்கு அமைப்பு இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்து ஓரிரு தினங்கள் 2, 3 தினங்கள் கழித்து கூட ஒரு இரங்கல் பேரணி நடத்தியிருக்கலாம். பொதுவா எல்லா கட்சிகளும் அப்படி செய்யறது தாங்க. காவல்துறை அனுமதி குடுக்கலைன்னா, கோர்ட்ல போய் அனுமதி வாங்கிட்டு வந்து இரங்கல் பேரணி. வெறும் ஒரு 1000 பேர் கொண்ட இரங்கல் பேரணி. அதாவது விஜய் எல்லாம் இல்லாம, உள்ளூர்காரங்க. ஒரு 500 பேர் கொண்ட பேரணி. அமைதியா போறது அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இயல்பான எதிர்வினை. அரசியல் ரீதியாக இயல்பான எதிர்வினை. இப்ப சதி அப்படின்னா, என்ன சதி நடக்க முடியும் சொல்லுங்களேன்? இப்ப வந்து செந்தில் பாலாஜி வந்து ஆட்களை எல்லாம் உள்ள விட்டு சார் நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். நான் சொல்லுங்க. ஃபீல்டுக்கு நீங்க நீங்க போயிருந்தேன். போயிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. மக்கள் சொல்றாங்க என்னன்னா, செந்தில் பாலாஜி ஒரு சதி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத உறுதியா நம்புறாங்க. அதாவது எங்கேயுமே நடக்காதது இங்க மட்டும் ஏன் நடந்துச்சுன்னா, செந்தில் பாலாஜி வந்து இத வந்து முடக்கணும். அதாவது விஜய் அவர்களுடைய வருகையை, அரசியல் வருகையை தடுக்கிறதுக்கான முயற்சி தான் வந்து இந்த விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடியடி வந்து திட்டமிட்டு நடத்துற தடியடி, பவர் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம், ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயம், அப்புறம் வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம். இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து அங்க வந்து குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து திமுக திட்டமிட்டு செஞ்ச சதி அப்படிங்கிறத அந்த பகுதியில இருக்க மக்களே குறிப்பிடுறாங்க. அதாவது சதி கோட்பாட அவங்க கிரியேட் பண்ணனால கொஞ்சம் ஜனங்க அத நம்ப தான் செய்வாங்க. இப்போ நீங்க ராஜீவ்காந்தி கொலையில நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குங்க. 1991 மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி மரணம். மறுநாள் வந்து திமுக தான் இதுக்கு காரணம்ங்கிற சதி கோட்பாடு விதைக்கப்பட்டது. பிராக்டிகலா என்னன்னா, அப்ப திமுக ஆட்சியே கிடையாது. கவர்னர் ஆட்சி. அப்ப சதி செயல செஞ்சு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஆட்சியில இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படி துணிச்சல் வரும்? அதுவும் அவர் முன்னாள் பிரதமர், பிரதமர் வேட்பாளர். ஆனா சதி கோட்பாடு இந்த மாரி விஷயங்கள்ல இந்த கான்ஸ்பிரசி தியரிய ஜனங்க நம்புவாங்க. பெரிய அளவுக்கு அடிச்சு நொறுக்குனாங்க எல்லாத்தையும். தேர்தலே போஸ்ட்போன் ஆச்சு. நம்ப தான் செய்வாங்க. அதற்கு பிறகான சில நிகழ்ச்சிகள் அத வந்து மாற்றும். இப்ப இதுல வந்து செந்தில் பாலாஜி சதி செஞ்சு, அவரு இத பத்தி நெறைய பேசியாச்சு. இருந்தாலும் நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய கிரவுடுங்க. மிகப்பெரிய கிரவுடு ஆக்சுவலா. கிரவுட்ல கலவையானவர்கள் இருக்காங்க. அதாவது கட்சிக்காரங்க இருக்காங்க. விஜய பார்க்கணும்னு வந்தவங்க இருக்காங்க. ரொம்ப பைஸ்டாண்டர்ஸும் இருக்காங்க. பைஸ்டாண்டர்ஸ்னா யாருன்னா, அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையோடு ஒரு திருவிழா பார்க்குற மாதிரி, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஸ்டார் வர்றாரு அவர பார்க்கலாம். இந்த எண்ணத்திலேயும் இருப்பாங்க. அப்போ ஒரு இன்னர் பெரிமீட்டர்ல கட்சிக்காரங்க நிப்பாங்க. விஜய் பேச போற இடம். இந்த வேன் இங்க தான் நிக்குது. இத சுத்தி வந்து நம்ம நிக்கணும். கொஞ்சம் அவுட்டர் பெரிமீட்டர்ல கொஞ்சம் அரசியல் ரீதியாக அதே நேரத்துல வந்து விஜய் மீது ஒரு அபிமானம் உள்ளவர்கள் அவுட்டர் பெரிமீட்டர்ல நிப்பாங்க. அதையும் தாண்டி வந்து சாதாரண பைஸ்டாண்டர்ஸ். இந்த பைஸ்டாண்டர்ஸ் முன்னாடி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் ஊடுருவி போய், இல்ல ஒரு 10 பேர் ஊடுருவி போய் ஸ்ப்ரே அடிக்கிறதோ, இல்லன்னா வந்து ஊசி போடுறதோ, இல்ல வந்து கத்தியால குத்துனாலோ, அவன் உயிருக்கே பாதுகாப்பு கிடையாதுங்க. அங்க இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பேரு. அந்த பல்லாயிரக்கணக்கான பேர வந்து கலைச்சு விடுறதுக்கு ஒரு 10 பேர் போதும், 15 பேர் போதுங்கிறத நம்புற மாரி இருக்கா? அது எப்படி சாத்தியம்? ஆனா ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா வந்து மக்கள் நம்புறாங்க. சில மக்கள் என்னன்னா, அங்க கடை வச்சிருக்கவங்க, இந்த உண்மைய சொல்றதுனால நான் ஆளும் அரசால, குறிப்பா செந்தில் பாலாஜி நான் பழி வாங்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டோம். அதனால வந்து நான் பேச விரும்பல. எங்ககிட்ட பேசும்பொழுது நாங்க கேள்வி கேட்கும்போது, இல்லங்க ஒரு நடந்திருக்கு. ஆனா அத பத்தி நான் பேச விரும்பலன்னு வந்து நகராங்க. அப்ப அந்த கான்ஸ்பிரசி தியரி வந்து நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டாலும், அது வந்து ஊடுருவி இருக்கு சார். எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருக்கு. எப்படி இத நம்ம அது புரிஞ்சுக்கிறதுன்னு அப்படிதாங்க 91ல வந்து கான்ஸ்பிரசி தியரியில திமுக வந்து தோத்தே போச்சு. என்னன்னா தேர்தல் டைமா இருந்துச்சு. கான்ஸ்பிரசி தியரிய பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணாங்க. யாரு பண்ணாங்கன்னா, அதிமுகவும் காங்கிரஸ் தான் பண்ணுச்சு. எடப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அப்போ. திமுக வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு கவர்னர் ஆட்சி நடக்குது. தேர்தல் வருது. மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கு சேர்த்து ஒரே நேரத்துல தேர்தல். அது அவ்வளவு பெரிய ரொம்ப உழுக்குகிற சம்பவம். ராஜீவ்காந்தி மட்டும் இறக்கலைங்க. அவரோட சேர்ந்து பலரும் இறந்தார்கள். அப்போ காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. அதை தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனா திமுக இப்ப ஆற்றுகிற எதிர்வினை இருக்குல்ல, காமா ஹேண்டில் பண்றது. அது வந்து காலப்போக்குல சரியா வந்துரும். என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே சனிக்கிழமை சம்பவம். அது கிட்டத்தட்ட வியாழக்கிழமை வரைக்கும் அது ஓடுச்சு. வெள்ளிக்கிழமை கோர்ட்ல வந்து தாவேகா வழக்கறிஞர்கள் வாதாடும் போதே அவங்களே அதை உடைச்சு எறிஞ்சிட்டாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கலைங்க. இது வெறும் விபத்து தான். மேன் மேடு ஒரு ஆக்சிடென்ட் தான். இதுக்கு எதுக்கு வந்து பொதுச் செயலாளரையும், அவர் நிர்மல்குமாரையும் கைது பண்ணணும். அதான் ஆன்டிசிபேட்டரி பெயிலோட ஆர்குமெண்ட். ஒரே நேரத்துல மதுரை ஹைகோர்ட், மெட்ராஸ். மெட்ராஸ் ஆர்குமெண்ட்ல ஜட்ஜே நிறைய கேள்வி கேட்டு எஸ்ஐடி போட்டு விட்டாரு. அப்போ ஒரே நேரத்துல 2 இன்வெஸ்டிகேஷன். ஒன்னு வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். இன்னொன்னு வெறும் ஃபேக்ட் ஃபைண்டிங் தான். அதாவது அருணா ஜெகதீசனோட கமிஷன். உண்மையை கண்டறியும் குழு. எல்லா கட்சியும் சேர்ந்த ஒரு குழுவை வந்து முதலமைச்சர் அனுப்பியிருந்தாருன்னா அது பேர நம்பகத்தன்மை வராதுங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு வெறும் அந்த உண்மைகளை மட்டும் தொகுத்து நடவடிக்கை எடுக்க முடியாது. அருணா ஜெகதீசன் குழுவால நேரடி நடவடிக்கை எதுவுமே எடுக்க முடியாது. அரசுக்கு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா எஸ்ஐடி அப்படி இல்லைங்களா? எஸ்ஐடி வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து நேரடி நடவடிக்கை எடுக்க முடியும். கோர்ட்டுக்கு அவங்க சப்மிட் பண்ண போறாங்க. ஸோ அடுத்த 20 நாள்லயோ 30 நாள்லயோ வந்து இல்ல 1 மாசத்துலயோ 1.5 மாசத்துலயோ அது வந்துரும். இப்போ வரும்போது தேர்தல்ங்கிறது எங்கேயோ பின்னாடி இருக்குங்க. அது வரப்போற ஏப்ரல் மாதம் இருக்கு. இப்பவுமே விஜய் வந்து கட்சியை ரிவைவ் பண்றது அதெல்லாம் சரிதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்சியை ஏற்கனவே ரிவைவ் ஆகாம இருக்குன்னு தானே அர்த்தம். அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியும் ராஜீவ்காந்தி கொலையோட இந்த சதி கோட்பாடு வைக்கும்போது அது நான் 91ல கண்ணால பார்த்த விஷயம். சதி கோட்பாடு தான் இதுல நான் வந்து டெத்தை வந்து கம்பேர் பண்ணல. சதி கோட்பாடை கம்பேர் பண்றேன். ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு அரசியல் சதி கோட்பாடு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இப்ப இதில் பார்க்க முடியும். அந்த சதி கோட்பாடு வரும்போது எந்த கட்சியும் ஆட்சியில் இல்லை. அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து சதி கோட்பாடு வைக்கும்போது திமுக அதை எதிர்கொண்டது. ஆனா எதிர்கொண்ட விதம் ஸ்ட்ராங்கா இல்லை. பேனர் மற்ற எலெக்ஷன் மெட்டீரியல் பூராத்தையும் இவங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எலெக்ஷன் வந்து அதுக்கு பிறகு போஸ்ட்போன் ஆகி நடந்துச்சு. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ இவங்க ஆளுங்கட்சியில இருக்காங்க. எலெக்ஷன் ரொம்ப பின்னாடி இருக்கு. விஜய் வந்து தன்னோட கட்சியை வந்து ரிவைவ் பண்ணி ஆகணும். அது நல்லாவே தெரியுதுங்க. அப்ப ஏன் வந்து பிற இடங்கள்ல இந்த சம்பவம் நடக்கல, கரூர்ல மட்டும் சம்பவம் நடந்ததுன்னா உண்மையிலே பிற இடங்கள்ல நடந்திருக்க வேண்டியதுதாங்க. நான் திருச்சியிலேயே பயந்தேன். இவ்வளவு பேர் இப்படி வராங்களே, மரக்கடத்தலாம் ரொம்ப நெருங்கலான பகுதிங்க. ஏன் நடக்கல அப்படின்னா அதிர்ஷ்டம் தான். நல்வினை பயனா தான் நடக்கல. இது முன்னாடி நடந்த ஒரு நாகப்பட்டினம், திருவாரூர்ல எங்க வேணாலும் இதே மாதிரி நடந்திருக்குங்க. ஏன்னா ஆர்கனைஸ்டா இல்ல. சரி, இதை விட வந்துங்க ரயில்வே ஸ்டேஷன் இதை விட ஆர்கனைஸ்ட் இல்லையா? எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் என்ன டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள நுழைகிறோம். ரயில்ல ஏறவன் தான் உள்ள நுழைஞ்சு இருப்பான். பிப்ரவரி மாசம், இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் புதுடெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ஏற முயற்சி பண்ண பயணிகள் ஜன நெரிசல் நிறைய பேர் இறந்து போனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ஆர்கனைஸ்டு இடம். அங்கேயே வந்து அந்த ஜன நெரிசல் வந்து பெரிய நமக்கு ரொம்ப சொல்லொண்ணாத துயரத்தை ஏற்படுத்தியது. அது பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எத்தனையோ வந்து பரிந்துரைகள் எல்லாம் பண்ணி அது ஹை ஃபுட்ஃபால் ஏரியால நம்ம வந்து இதெல்லாம் குறைக்கணும், அதெல்லாம் பரிந்துரை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜன திரள் கூடும்போது இப்படியான ஒரு விளைவு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் அதை ஆர்கனைஸ் பண்ற கட்சிக்கு இருக்கணுங்க. கவர்மெண்ட்டுக்கு இல்ல. அதாவது போலீஸ் எந்த தவறுமே செய்யலாம் அப்படியெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. போலீஸாலையும் பண்ண முடியாத சில விஷயமா இதுல மாறிடுச்சு. சரி, மொத்தமே அந்த என்டையர் மாவட்டத்திலே 1500 போலீஸ்காரங்க 1200 பேர் தான் இருக்காங்க. அதுல 500 பேரை அவங்க டெபியூட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அங்க ஒன்னே ஒன்று ஒரு பட்டாலியன் இருக்கு, ஆயுதப்பட மாதிரி ஸ்பெஷல் போலீஸ். அதை வேணா அங்க கொண்டு வந்திருக்கலாம். இல்ல விஜய் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் பெட்ரோல் போட்டு இந்த பின்னாடியே வர்ற குரூப்பை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனா இது விஜய் செய்ய வேண்டிய வேலைங்க. நான் சிவாஜி கேம்பெயின் போயிருக்கேங்க கூட 88 நடிகர் திலகம். விஜயெல்லாம் விட கூட அவர் ரொம்ப பாப்புலர் கட்சி, தனி கட்சி. இந்த விஜய் ஆரம்பிச்ச மாதிரி தமிழக முன்னேற்ற முன்னணி தேர்தல் டைம் ஜானகி அம்மா கூட்டணி, எம்ஜிஆரோட மனைவி. திருவண்ணாமலையில நாங்க போறோம். சிவாஜி வண்டிக்கு பின்னாடி ஏகப்பட்ட வண்டி வந்துச்சுங்க. வராம இருக்காதுல்ல.
சிவாஜி எல்லாத்தையும் சத்தம் போட்டாரு. வண்டிக்கு பின்னாடி வராத, நீ போ, நீ கீழே விழுந்துட்டா யாரு பாக்குறது? அப்புறம் மேடை ஆர்கனைஸ்டா இருக்கும். மேடையில அவர் ஒரு 10 நிமிஷம் முந்தைய போய் சேர்ந்துட்டாரு. அவர் இத்தனை மணிக்கு பேசுறாருன்னா 10 நிமிஷம் முந்தி போயிட்டாரு. நாங்க லேட் 5 நிமிஷம் லேட்டா போனோம். அப்படித்தாங்க இருக்கணும். இது யாரு யூகிச்சிருக்கணும்? விஜய் தானே யூகிச்சிருக்கணும். அவர் தான் எல்லா இடத்துலயும் கிரௌடு பார்த்திருப்பார்ல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். விஜயோ இல்ல புஷி ஆனந்தோ மத்தவங்களோ ஏன் யூகிக்கலன்னு நான் கேக்குறேன். போலீஸ் யூகிக்கல, ரைட்டு. விஜய் ஏன் யூகிக்கல? அதுக்கு பதிலே இல்ல இங்க. என்ன காரணம்னா, ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கே ஒரு ரசிக மனோபாவம் இருக்கு. விஜய் பேர்ல என்னங்க தப்பு இருக்கு? அவர் வந்தாரு, நம்ம தானே போய் விழுந்தோம், நம்ம வீட்டுல எங்க பிள்ளைய கூட்டிட்டு போனாங்க, இப்படி தங்களை தாங்களே வந்து அவங்க குறை சொல்லிக்கிறாங்க ஒண்ணு. அப்படி இல்லைன்னா ரொம்ப குறை சொன்னோம்னா பணம் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு இயல்பான பதற்றம். இந்த 2 தான். அப்ப இதை தாண்டி விஜய் என்ன பண்ண போறாரு? இனிமேல் என்ன பண்ண போறாரு? கட்சியை வந்து ஸ்திரப்படுத்துவார். டைம் இருக்கு. இனி இந்த மாதிரி கூட்டம் போட முடியாது. அதாவது ஊருக்குள்ள விஜயால மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அன்புமணி நடந்து போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு திருநெல்வேலியிலயோ மதுரையிலயோ எங்கேயோ நடந்து போகணுங்க, அதெல்லாம் முடியாதுருச்சு கோர்ட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆங்காங்கே கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நல்ல கிரௌட் இருந்துச்சு, நம்மளே கூட அப்ரிஷியேட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் முடியாதுன்னு போயிடுச்சு. ஆக ஊருக்குள்ள கூட்டம் போட முடியாது, ஊருக்கு வெளியில போடுங்கன்ட்டாங்க. ஊருக்குள்ள போடலாம், ஆனா அதுக்கான செலவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த பைஸ்டாண்டர் நான் சொன்ன அந்த கிரௌடு பெரிமீட்டர்ல 3rd பெரிமீட்டர்ல இருந்தாங்களே அவங்க போகவே மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட விஜய் வந்தா தாங்க நம்ம போய் பார்ப்போம். நம்ம வீட்டை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தாருன்னா நம்ம போய் பார்ப்போமா பார்க்கலையாங்கிறத அந்நேரத்தை பொறுத்ததுதான். வீட்டுக்கிட்ட வராரு அப்படின்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட போய் நிப்பாங்க. அது இயல்பான ஒரு மனநிலை தான். அப்போ ஊருக்கு வெளியில கூட்டம் அப்படின்னா இயல்பாகவே வந்து கட்சிக்காரங்க மிகப்பெரிய அபிமானிகள் இவங்க மட்டும் தான் போவாங்க. திமுக கூட்டத்துக்கு எத்தனை பேர் போயிட்டீங்க? எங்க ஒரு 1,00,000 பேர் கொண்ட கூட்டம் நடத்தினாலும் அவ்வளவு நீங்க வண்டி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ரூபா கொடுத்தானே கூட்டம் வர வேண்டியது இருக்கு. அதிமுக அப்படிதான், எல்லாரும் அப்படிதாங்க. ஜெயலலிதா கூட்டத்துக்கு அப்படிதான். 1 மணிக்கு கூட்டம் போடுவாங்க அவங்க, பகல் 1 மணி. அந்த 2016 கேம்பெயின் பகல் 1 மணி ஜெயலலிதா அம்மா பேசும்போது யாரு வருவா பகல் 1 மணிக்கு சொல்லுங்க? கூட்டத்தை கூட்டிட்டு போறதுதான். அவங்க வெளியில வர முடியாம மூச்சு திணறினவங்களும் அங்க இருந்தாங்க. எல்லா டிவிகளையும் செய்தியா போட்டதுதான். அப்போ ஊருக்குள்ள ஜன நெரிசலான பகுதிக்கு நீங்க வர்றதுக்கு அலோவ் பண்ணது அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது தொடர்ந்து நடந்திருக்கும் எல்லாருக்கும். நீங்க ப்ராப்பரா நடக்கல. என்னன்னா அன்கண்ட்ரோல்டு, பார்த்தாலே தெரியுதுங்களே. தலைவரும் தடுக்க மாட்டேன்றாரு, கட்சி பொறுப்பானவங்களும் தடுக்க மாட்டேன்றாங்க. ஜனங்க பாதிக்கப்பட்டா அரசாங்கத்துக்கு தான் செலவு வரும். 10 லட்சம் ரூபாய் யார் போனாங்க? உங்க வீட்டு போனோமா எங்க வீட்டு போனோமா சொல்லுங்க? 40 பேருக்கு 40 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் 4 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம்ல. யார் வீட்டு பணம்? பொதுமக்கள் பணம். திமுக கையில. ரைட்டு. விஜய் இத்தனை கூட்டம் நடத்திருக்காரு. சோஃபார் வந்து பொதுமக்களோட அந்த டேமேஜ் நிறைய பேர் சொல்றாங்க, எங்க கடைக்கே 3 லட்சம் ரூபாய் டேமேஜ் ஆகி போச்சுங்க. 5 லட்சம் வரையும் நாமக்கல் 5 லட்சம் வரையும் கிளைம் பண்றாங்க. 2வது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. தாவேக நிர்வாகிகள் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அது சம்பந்தம் சதீஷ் நினைக்கிறேன், மாவட்ட செயலாளர், தாவேக செயலாளர், அவர் வந்து ஒரு பெயில் போட்டாரு. பெயில் பெட்டிஷன்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைம்ங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான வகை நடந்திருக்கு. இதெல்லாம் கணக்குல வரல. அப்ராக்சிமேட் கணக்குல வந்து 100 கோடி ரூபான்னு சொல்றாங்க. திருச்சியில ஆரம்பிச்சு கரூர் வரைக்கும் விஜய் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, விஜய் வந்ததால மற்ற பொதுமக்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம், இந்த மாதிரி கடை, பொது சொத்துக்கு, தனியார் சொத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம், பொது சொத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம், போலீஸ் பாதுகாப்புக்கான செலவு, இப்ப இனிமேல் வக்கீல் வச்சு வாதாடுறதுக்கான செலவு, நஷ்ட ஈடு கொடுத்ததுக்கான செலவு, அவங்கவுங்க தனித்தனியா ஆஸ்பத்திரி செலவு பண்ணதெல்லாம் கூட்டினா 100 crores வருதுங்கன்றாங்க. 100 crores எவ்வளவு பெரிய அமௌண்ட் சார்? வரும்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. கரூரோட டேமேஜ் எவ்வளவுங்க வரும்? நஷ்ட ஈடு சார் சொல்லுங்க. இல்ல என்னால பல கோடிகள் போகுமே சார் இது. அப்படிலாம் ஆமா, அதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுக்க மாட்டோம். அது எல்லாமே நம்ம செலவு தான். ஏங்க கமிஷன் போட்டிருக்கோம், அருணா ஜெயதீசன் கமிஷன், எவ்வளவு செலவாகும்னு நினைக்கீங்க? ஜெயலலிதா அம்மா கமிஷனுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? ஆறுமுசாமி கமிஷனுக்கு யார் வீட்டு போனோம்? சரி, எஸ்ஐடி வந்து விசாரிக்குது, படை பலத்தோட வந்து விசாரிக்குது, எவ்வளவு செலவாகும்?
ஏங்க விஜயோட அரசியல் ஆசைக்கு நம்ம செலவு பண்ணுவா? என்னங்க நியாயம்? எந்த ஒரு நியாயம் இது? இது வந்து இத இந்த கணக்கிலே எடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா, இது யாரும் பேசவில்லை. இதனால வரையும் நம்ம இது பேசவே இல்லை. இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு மக்களோட வரி பணம் இவ்வளவு செலவாகுதுங்கிறது வந்து நம்ம பேசவே மாட்டோம். இது எவ்வளவு பெரிய விஜய்க்கு வந்துங்க பாதுகாப்பு குடுக்கணும் அப்டின்னா, அவரு வந்து அதுக்கேற்றவாறு நடந்துக்கிடணும் முதல்ல. 1. 2வது ஒரு மினிமம் பாதுகாப்பு தான் தர முடியும். மாபெரும் பாதுகாப்பெல்லாம் குடுக்கவும் முடியாது. விஜய்க்கே அந்த ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் குடுக்குறது யார் வீட்டு பணம்னு கேட்கிறேன். மக்கள் வரி பணம். அதுவே ஏங்க மக்கள் வரி பணம் தான். பிரதமருக்கு குடுக்குறீங்க, முதலமைச்சருக்கு குடுக்குறீங்க. அது சரிங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கு குடுக்குறீங்க. இப்போ எல்லாரும் ஆளுக்கு வந்து நீங்க நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேன், பிரச்சாரம் பண்ண போறேன் அப்டின்னா காசு குடுத்துட்டே இருப்பீங்களா? செலவு பண்ணிட்டே இருப்பீங்களா? இதுதான் இதுதான் சார் ஹைகோர்ட்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கான யார் பொறுப்பு? இந்த செலவுகளுக்கான விஷயத்த யார் பொறுப்பு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹைகோர்ட் கேக்குதுங்க. ம். அது அது யாருமே பதில் சொல்லாமல கடந்து போறாங்க. திமுக பதில் சொல்லாம கடந்து போகுது. என்ன காரணம்னா, இதெல்லாம் நம்ம சொன்னா சதி கோட்பாட்டுல நம்மள கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னா அது யோசிக்குது. எல்லாம் அரசியலுக்காக யோசிக்கிறாங்க. நம்ம மட்டும் நம்மட்ட அரசியல் கிடையாதுங்கிறனால நம்ம பேசுறோம். நமக்கு ஓட்டு தேவையில்ல. நம்ம பேசுறோம். ஓட்டு தேவைப்படுறவங்க பல்வேறு காரணங்களுக்காக அமுக்கி வாசிக்கிறாங்க. இத தாண்டி வேற என்ன இருக்கு சொல்லுங்க? நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில இருக்க அந்த நியாயத்த புரிஞ்சுக்க முடியும் சார். இது நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல இத பத்தி பரிசீலனை பண்ணியே ஆகணும். இல்லாட்டி எவ்வளவு பணத்த நம்ம செலவழிக்கிறது மக்கள் பணத்த? ஏங்க அப்படி கட்சிக்காரங்க கூட்டம் போட்டா கட்சி செலவுல தாங்க கூட்டம் போடணும். ஹைகோர்ட் ஒரு சஜஷன் குடுத்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு டெபாசிட் வாங்குங்கன்னு. அப்படியெல்லாம் வாங்குறதுக்கு சட்டத்துல இடம் இல்லன்ட்டாங்க. சட்டத்துல இடம் இல்ல உண்மதான். ஹைகோர்ட் அத பரிசீலிங்கங்குது. அதிமுக கூட்டம் நடக்குதா? நீங்க டெபாசிட் பண்ணுங்க. வெளியில கூட்டம் போடுங்க. நஷ்டம் ஏற்பட்டா உங்க டெபாசிட்ல கழிச்சிருவோம். இப்படி சொன்னா வருவாங்களா இவங்க? அப்போ எந்த பொறுப்பும் யாருக்குமே இல்லாம இப்படியே வந்து எல்லாத்தையும் செலவையும் பொதுமக்களுக்கான துன்பத்தையும் ஏத்திக்கிட்டே போனீங்கன்னா அது என்ன அரசியல் அது? எந்த ஒரு அரசியல் அது? விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க ரைட்டுங்க. அப்ப அவர் கையில இருந்து செலவழிக்க வேண்டியதுதான். ஏங்க அவர் தானங்க செலவழிக்கணும். நீங்களும் நானும் கட்சி ஆரம்பிச்சா யார் செலவழிப்பா? அப்ப விஜய் நம்ம மட்டும் அவருக்கு நம்ம செலவழிக்கணுமா? என்னங்க சரியா? எப்படிங்க அது நியாயமாகும்? கரெக்ட் சார். ஆனா இத பத்தி நம்ம யாரும் பேசிக்கவே இல்ல சார். நீங்க சொன்ன மாரி ஒய் பிளஸ் பாதுகாப்பு குடுத்தாங்க. அதுவே மக்கள் வரி யார் பணம் தான். விடுறது? ஏங்க மக்கள் ஒரு பேசல. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு நம்ம பாதுகாப்பு தரணுங்க. அது ரைட். நான் அதுல மறுக்கவே இல்ல. கவர்னருக்கு பாதுகாப்பு தரணும். பிரதமருக்கு பாதுகாப்பு தரணும். செலவு பண்றோம். அது ஒரு அரசாங்கத்தோட செலவுக்குள்ள சேருது. ஆனா பிரசாந்த் கிஷோர் பார்ட்டியை தொடங்குறாரு. அவருக்கும் பாதுகாப்பு நம்ம பணத்துல தான் குடுக்கணும். விஜய் பார்ட்டியை தொடங்குறாரு. அதுக்கும் நம்ம தான் செலவு பண்ணணும்னா என்ன ஊர் எந்த ஒரு நியாயம்? பிரசாந்த் கிஷோர் பீகார்ல பார்ட்டி தொடங்கியிருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்புக்கு யார் செலவு பண்றா சொல்லுங்க? கூட்டத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அது வந்து போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கல. நிதிஷ்குமாரின் போலீஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அப்போ ஆக மொத்தத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கோங்க. நாடு எதை நோக்கி போகுது? எதுக்கு வந்து சினிமா ஸ்டார் கிரேஸ் வேணும்? பார்த்து என்னங்க ஆக போகுது? விஜய பார்த்து சோறு போட்டுருவாரா? 5 மணி நேரம் 6 மணி நேரம் தண்ணி குடிக்காம பாத்ரூம் போகாம நிக்கிறீங்களே. என்ன உங்களுக்கு நன்மை கிடைச்சது? போன உயிர் போனது. அடிபட்டு இருக்கீங்க. நீ அதுல வேற வேலை பார்க்க முடியாது. அடுத்த 1 மாசம் 3 மாசத்துக்கு நீங்க வேலைக்கே போக முடியாம அங்க 100 பேர் 120 பேர்லாம் கிடக்கான். இறந்து போனவங்க தவிர. பாவமாலாங்க இருக்கு. அது பார்க்கவே பரிதாபமாலாம் இருக்கு. இப்ப என்னமோ ஒரு மோகத்துல போய் நம்ம இன்னமும் இத மக்களை தெளிவுபடுத்தலையோங்கிற ஒரு கோபம் கூட எனக்கெல்லாம் வருது. இத்தனை வருஷம் ஆகி போச்சே. கரெக்ட் சார். நீங்க கேட்கறது கரெக்ட் சார். ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமான நபர்கள் மீது மக்களுக்கு கோபம் திரும்ப மாட்டேங்குது. அ எ அதாவது ஓகே. இப்ப நாளைக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு திரும்ப விஜய் போனான்னா மறுபடியும் கூட்டம் வரும். அப்படின்ற மாரி தான் சார் விஷயம் இருக்கு. இது விஜய்க்கு அது மட்டும் அப்படிதாங்க வரும். அதாவதுங்க நீங்க அப்படி ஜனங்களை எல்லாம் திருத்துறதா இருந்தா, எத்தனையோ காந்தி, எத்தனையோ பெரியார், எவ்வளவோ புத்தர் எல்லாம் வந்தாங்கல்ல. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது என்ன? எப்படி திருந்திட்டாங்களா? 2000 வருஷத்துல ஜனங்க? 1000 வருஷத்துல திருந்திட்டாங்களா? மகாத்மா காந்தி பிறந்த வருஷம் இத்தனை வருஷத்துல திருந்திட்டாங்களா? திருந்த மாட்டாங்க. அதுதான் ஜனங்க. நம்ம அப்படி பார்க்க கூடாதுன்றேன் நான். நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம். ரைட்டுங்களா? இப்ப அடுத்த தடவை விஜய் வரும்போது பார்க்க போவாங்க. ஆனா பாதுகாப்பு இல்லாம போமாட்டாங்கல்ல? கரூர் சம்பவம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கண் முன்னாடி அந்த பயம் வரும்ல? சரி நம்ம போய் கூட்டத்துக்குள்ள போய் சிக்கக்கூடாதுடா அப்படிங்கிற ஒரு பேசிக் உணர்வு கூட வராமலும் போச்சுன்னு வைங்க. அப்படின்னா உங்களுக்கு சொல்லியே பயன் இல்ல. புரிஞ்சுக்க அது முடியும் சார். அரசாங்கம் எப்படி இல்ல அரசாங்கமோ நம்மளோ அதை எப்படி தடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா,
இனிமேல் ஊருக்குள்ள கூட்டம் போடாத, வெளியில கூட்டம் போடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான் அது. கரூர ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கூட்டம் போடுங்க. அப்ப தெரிஞ்சிரும் யாருக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, எவ்வளவு சோலி செலவு இருக்கு. முடிஞ்சது. ம். ஒரு கூட்டம் விஜய் போடுறாருன்னா, அவருக்கு பல கோடி செலவாகும். அவரு அந்த செலவ தவிர்க்கிறதுக்கு தான் அவரு ஊருக்குள்ளேயே கூட்டம் போடுறாரு. டிவிக்கள் வந்து அத விஷுவலைஸ் பண்ணி போடும்போது பிரம்மாண்டமா தெரியுது. கரூர்ல ஒரு 20,000 பேர் வந்ததாவே வச்சுக்கிட்டாலும், அந்த 20,000மும் அப்படியே விஜய் ஓட்டாலா மாறாது. அது எப்படிங்க மாறும்? இல்ல இதே திருவாரூரோ, நாகப்பட்டினமோ எத்தன ஆயிரம் பேர் வரதாவே வச்சுக்கங்க. உங்க வீட்டு குழந்தைங்கலாம் பக்கம் வரும் சார். விஜய் பேசுறாருன்னா, நீங்க பார்க்க போவீங்களா? மாட்டீங்களா? போகும் சார். அதான் இல்ல யாருக்கு என்னோட ஓட்டு போடுவீங்க? தனிப்பட்ட அது உங்க இஷ்டம். உங்க தனிப்பட்ட முறையில நீங்க யாருக்கோ ஓட்டு போடுவீங்க. அவ்வளவுதானே. ம். விஜய பார்த்ததுனால விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அது என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. ஆனா இத வச்சு பெரிய அரசியல் காய்களை தேசிய கட்சி நகர்த்த அதான் ஆரம்பிச்சுட்டாங்க. 40 பேரு செத்து போனது. அதனால விஜய்க்கு பாப்புலாரிட்டி. அதனால நான் கூட்டணி வச்சுக்க போறேன்னு பிஜேபி சொல்லுது. அப்படித்தானே? ம். என்னங்க இது? சரி. விஜய் அப்படிங்கிறவரு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்காரு. எத்தனையோ பேசியாச்சு நம்ம விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுல இருந்து. அது 8% இருக்கலாம், 10% இருக்கலாம், 12% இருக்கலாம். அது அந்த பெர்சன்டேஜ்க்குள்ளேயே நான் போகல. கட்சி ஆரம்பிக்கிற உரிமை இருக்கா? இருக்கு. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாமா? வரலாம். ஏதோ ஒரு ஓட்டு சதவீதம் கிடைக்க போகுது. ரைட். அத நம்ம உள்ள இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டெல்லாம் ஒரு அணிக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் சரியான வியூகம் தான். அதிமுக இப்போ திமுக இருக்கிற இடத்துல அதிமுக இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்பவும் எதிர்க்கட்சிகள் இந்த முயற்சி தானே பண்ணும். திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது 96ல ரஜினிகாந்த உள்ள கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரலையா? கொண்டு கொண்டு வந்தாங்கல்ல. திமுக, தமாக கூட்டணிக்கு ஆதரவா ரஜினிகாந்த் குரல் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. வாய்ஸ் அவரோட பாஷையில சொன்ன வாய்ஸ் கொடுத்தாரா இல்லையா? வாய்ஸ் கொடுத்தாரு. பிரச்சாரத்துக்கு போகல. வாய்ஸ் கொடுத்தாரு. வடிவேல் பிரச்சாரத்துக்கு போனார்ல. ம். சோ 2011 சினிமா ஸ்டாரை வச்சு ஒரு கூட்டம் சேர்க்கறதுங்கிறது காலங்காலமா கையாளப்படுகிற ஒரு விஷயம் தான். நீங்க வட இந்தியாலயே அப்படி கூட சேர்த்திருக்காங்க. அமிதாப் பச்சன் வச்சு காங்கிரஸ் கூட்டம் சேர்க்கலையா? அதெல்லாம் சேர்ப்பாங்க. அதுக்குள்ளே போகல நான். அது அரசியல் வியூகங்கள். ஆனால் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய சம்பவம் நடந்த பிறகு அதை வச்சு அரசியல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இதான் கேள்வி. பண்ணக்கூடாதுங்கிறது தான் வந்து நாகரிகமான அரசியல். ஆனா வந்து அது அப்படி இல்ல. இன்னமும் நம்ம அந்த நாகரிக அரசியல் நோக்கி போகலையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எங்களை மாதிரியானவர்களுக்கு வருது. இல்ல சார் எல்லாருக்குமே அது இருக்கு சார். நம்ம அத எல்லாருமே அத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பிணத்த வச்சு அரசியல் அப்படின்ற மாரி ரொம்ப கொச்சையா சொல்றதா அது அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. விரிவான உரையாடல். நன்றி.